தமிழக வெற்றி கழகத்திற்கும் அதன் நிறுவனர் தலைவர் தம்பி விஜய் அவர்களுக்கும் மதுவிலக்கு தொடர்பாக ஒரு விளக்கம் இல்லை, தண்ணீர விளக்கம் அவங்க கிட்ட தரல அப்படின்னு இப்போ நம்ம அந்த காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்புக்கு பிறகு கொஞ்சம் பேர் விமர்சிக்கிறாங்க. ஆட்சியில் இருக்க திமுகவுக்கு அது பயங்கரமான கொள்கை இருக்குங்க. அதுக்கு முன்னாடி இருந்த அண்ணா திமுகவுக்கு அதை விட கொள்கை அதிகம். கொடுமை என்னன்னு கேளுங்க. நான் இருக்கிற திருச்சி மாவட்டத்துக்கு சென்னையிலேருந்து வரும்போது திருச்சிக்கு முன்னாடி காவிரம் கொள்ளிடாத்துக்கு முன்னாடி நம்பரும் டோல்கேட்டு ஒரு பகுதி இருக்குது. இங்கே ஒரு ஒயின் ஷாப் வச்சுருந்தாங்க. இந்த ஒயின் ஷாப்புக்கு எதிராக கடுமையான பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில், அதனால் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தோடனே அங்கே இருக்கிற ஒயின் ஷாப்புங்கிற போர்டை மட்டும் எடுத்துட்டாங்க. கடை இருக்குது. அப்போ இந்த மண்டலத்திலேருந்து பதில் கொடுக்குறாங்க டாஸ்மாக் நிர்வாகம். ஏன்னா கலெக்டர் மூலியமாக தான் பெட்டிஷன் போகுது. அப்போ பதில் அங்கேருந்து தான் வருது. என்ன கொடுக்குறாங்க தெரியுங்களா? இந்த ஒயின் ஷாப்பு பள்ளிக்கு அருகில் இல்லை. எவ்வளோ மீட்ரு? 100 மீட்ரு. பள்ளிக்கூடம் எதுவும் இல்லை, அதனால் இருக்கலாம். அப்புறம் அடுத்து ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அது ரொம்ப அருமையாக இருக்கும். என்ன தெரியுமா? 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் எந்த ஒயின் ஷாப்பும் இல்லை. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்நாட்டில் அந்த ஒயின் ஷாப் தொடர்பான அந்த மசோதா அல்லது அரசாணையில் இருக்கும் போல் இருக்குது. ஒரு ஒயின் ஷாப்புக்கு இன்னொரு ஒயின் ஷாப்புக்கு இடைப்பட்ட தூரம் குறைஞ்சபட்சம் 2 கிலோமீட்டர் இருக்கணும்ன்ட்டு. ஏன்னா நான் டெய்லி கொள்ளிடாத்துல இந்த பக்கம் இருந்து நம்பரும் டோல்கேட் இருந்து அந்த பக்கம் செக் போஸ்ட் வரைக்கும் நடந்து போகிற தூரம் வந்து 1 கிலோமீட்டர் தான் இருக்கும், 1.25 கிலோமீட்டர் தான் இருக்கும். வாக்கிங் போனால் அங்கே பெரிய ஒயின் ஷாப் பாறையை கட்டி வச்சுருக்கீங்க. ரோட்டு கிழக்கால, இங்கே ரோட்டுக்கு மேற்கால இருக்குது. நூல் பிடிச்சி அளந்தா இப்படி உங்களுக்கு மட்டும் 2 கிலோமீட்டர் மேலே வருமா? ஆக அயோக்கிய பழகுங்க. காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அவங்க எதுவும் பதில் சொல்லலை, நான் அதை எடுத்துக்கிட்டும் போகல. ஏன்னா அவங்க எதை சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். இது கிராம ஊராட்சி, அது நகராட்சி, மாநகராட்சி, இப்படி ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் நான். சரி, ரைட்டு, சரி, ஓகே. அப்போ இவங்களுக்கெல்லாம் யாருக்கும் எந்த கொள்கையும் கிடையாது. ஆனால் உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகம் தம்பி விஜய் அவர்கள் நிச்சயமாக அடுத்த ஆண்டு ஆட்சியை பிடித்த பிறகு அல்லது தேர்தல் முழக்கத்தில் அல்லது தேர்தல் வாக்குறுதியில் மதுவிலக்கு தொடர்பாக விரிவான விளக்கம் அளிப்பார். ஆகையினால நீங்கள் என்ன வேணாலும் விவாதிச்சுட்டு போங்க. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும்தான் ஓட்டு வங்கி அதிகமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா? பதிவான 70% வாக்குகளில் 25% வாக்குகளை பெற்றவர்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறார்கள். அந்த 25% கண்ணை மூடிக்கிட்டு யாருக்கு வரப்போகுது? தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் வரப்போகிறது.